Good morning, children. In today's class, we are going to learn the second prose. I can't climb trees anymore. I can't climb trees anymore. It was written by Ruskin Bond. ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி have you ever tried swinging from a tree? நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரீயை பிடிச்சிக்கிட்டே எப்போயாவது தொங்கி விளையாடி இருக்கீங்களா? அப்படி விளையாடும்போது அதில் இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் பறிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக பண்ணியிருக்கோம் இல்லையா நம்மளோட சின்ன வயசில்? ஓகே, இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். He stood on a grass perch by the side of the road and looked over the garden wall at the old house. ஒருத்தர் ஹீனா யாரோ ஒரு பர்சன் இல்லையா, ஒரு மேன் இல்லைங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் புல்வெளி இருக்கு இல்லையா, அந்த புல்வெளி பாதையில் நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, லுக்ட் ஓவர் தி கார்டன் வால் அட் தி ஓல்ட் ஹவுஸ். அதுதான் ஓல்ட் ஹவுஸ். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, அந்த கிராஸ் பர்ச்சுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு ஓல்ட் ஹவுஸ் இருக்குது. என்ன இருக்குது, ஒரு பழைய வீடு. அதனுடைய கார்டன் வால்னால் என்னப்பா, கார்டன்னா தெரியும் இல்லையா, அந்த கார்டன் வால் வழியாக என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓல்ட் ஹவுஸை அவர் பார்க்குறாரு. It hadn't changed much. அந்த வீடு எதுவுமே மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. The old house built with solid blocks of granite wasn't altered at all. அந்த பழைய வீடு பார்த்திங்கன்னா எதால் கட்டப்பட்டிருக்கு, solid blocks of granite கற்களால் கட்டப்பட்டிருக்க வீடு. அது எதுவுமே என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகவே இல்லை. அந்த கிரானைட் கற்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. But there was a new outhouse. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்குது, there was a new outhouse. Outhouse ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்குது. And there were fewer trees. அங்கே அந்த அவுட்ஹவுஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, கொஞ்சமாக, ஃபியூவர்னா என்னப்பா, கொஞ்சமாக மரங்கள். ஓகேங்களா, ஃபியூனா கொஞ்சமாக தான், கம்மியான மரங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது அந்த அவுட்ஹவுஸ் பக்கத்தில். He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. He was glad. Gladனா என்ன, சந்தோஷமாக இருக்கிறது. ஓகேங்களா, happy. He was glad to see that the jackfruit tree, jackfruitனா பலாமரம் இல்லைங்களா, அந்த பலாமரம் அந்த பில்டிங்கோட ஒரு வாலோட சைடில் என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்குது. அதோடைய ஷேட் என்ன ஆகுது, ஷேட்னா என்னப்பா, அதோடைய நிழல். ஓகேங்களா, இந்த நிழல் என்ன ஆகுது, அந்த பில்டிங்கோட ஒரு வாலில் விழுது, ஒரு செவுத்து மேலே அந்த நிழல் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, அப்போது அப்படி படும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கலாம். He remembered his grandmother saying. அவருக்கு அவங்களுடைய பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். A blessing rests on the house where the shadow of a tree falls. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டினா, எந்த ஒரு வீட்டில் மரத்தினுடைய நிழல் வந்து வீடு மேலே விழுதோ அந்த வீடை ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு உங்கள் பாட்டி இவர்கிட்ட சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு ஞாபகம் வருது. And so the present owners must also be receiving the tree's blessings. அதனால இந்த ப்ரெசண்ட்டாக இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ், அந்த வீட்டோடைய ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, ஏன்னா இப்போது முதல்ல இவங்களோட வீடாக அது இருந்திருக்கும் போல், அந்த மேனோட வீடாக அது இருந்திருக்கும் போல், அந்த மேன் சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ அது வேற ஒருத்தவங்களுடைய வீடு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை
வெட்டவே இல்லை. அந்த மரத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை அவங்க வெட்டவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. At the spot where he stood there had once been a turnstile. அவர் எங்கே நின்றுட்டு இருக்காரோ அந்த ஸ்பாட்டில் முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? டர்ன்ஸ்டைல். டர்ன்ஸ்டைலில் நீங்கள் பார்க் அது மாதிரி போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னா, அப்படி படி காட்டுறேன், இப்படி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த வழியாக நம்ம உள்ளே போகணுன்னா இதை ரொட்டேட் பண்ணணும். இதை என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு தான் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமும், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பக்கத்தும் போக முடியும். இதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு நேரத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? டர்ன் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டர்ன் ஸ்டைல் இப்போ அவர் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒரு டர்ன் ஸ்டைல் இருந்துச்சு. அவர் சின்னதாக இருக்கும்போது as a boy he would swing on it. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? அந்த டர்ன் ஸ்டைலில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஸ்விங்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது. கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் until he was quite dizzy. அவருக்கு மயக்கம் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? டயர்டாகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? அதை பிடிச்சிக்கிட்டு கட 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 கடன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசில் இருக்கும்போது, பாயாக இருக்கும்போது. Now the turnstile was gone. ஆனால் இப்போது அந்த turnstile அந்த இடத்துல இல்லை. The opening walled up. அது என்ன ஆயிருக்கு? ஒரு ஓப்பனிங், ஒரு வழியாக மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த அந்த turnstile இப்போது அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Tall hollyhocks grew on the other side of the wall. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சைடு என்ன இருக்குது? அந்த சவுத்தோட சைடில் என்ன இருக்குது? டால் ஹாலிஹாக்ஸ். ஹாலிஹாக்ஸ்னால் அது ஒரு யுரேஷியன் பிளான்ட். ஓகேங்களா? யுரேஷியன் பிளான்ட், யுரேஷியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட். அது ரொம்ப டாலாக தான் அது வளரும், ரொம்ப நீளமாக அது வளரும். அழகழகான பூக்கள், அதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் எங்கே இருக்கா? அந்த வாலோட இன்னொரு பக்கத்தில் இந்த ஹாலிஹாக் பிளான்ட்ஸை வச்சிருக்காங்க. What are you looking at? நீ என்ன பார்க்குற? What are you looking at? நீ என்ன பார்க்குற? It was a disembodied voice at first. It was a disembodied voice at first. அதாவது disembodied அப்படின்னா யாருமே இல்லாமல் வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்கறது. ஆள் யாருமே அங்கே இல்லை, ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்கறது. அந்த மாதிரி இருக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க? டிஸ்எம்பாடிட். ஏன்னா ஆள், பாடினா என்ன? ஆள். அங்கே ஆள் யாருமே இல்லை, ஆனால் குரல் மட்டும் கேட்குது. ஓகேங்களா? இட் வாஸ் டிஸ்எம்பாடிட் வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட் அப்படி தான். ஆள் யாருமே அங்கே இல்லை, வெறும் குரல் மட்டும் கேட்குது. மூமெண்ட்ஸ் லேட்டர், கொஞ்ச நேரம் கழிச்சு, a girl stood framed between dark red hollyhocks. அதாவது ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா? ஒரு சின்ன பொண்ணு அந்த ஹாலிஹாக்ஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். டார்க் ரெட். ஓகேங்களா? டார்க் ரெட் கலரில் இருக்கும். அந்த ஹாலிஹாக்ஸ் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வரா. ஸ்டோரிங் அட் தி மேன். இது வரைக்கும் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த மேனை என்ன பண்ணுறா? அந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்டா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. She was only 12 or 13. அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 12லேருந்து 13 வயசு தான் இருக்கும். With lively eyes and long black hair. அவளுடைய கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்குது. அண்ட் அவளுக்கு ரொம்ப நீளமான கருமையான கூந்தல் இருக்குது. அந்த பொண்ணுக்கு 12-13 வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். I'm looking at the house. Is it yours? He asked. அதுக்கு திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு? நான் அந்த வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது உங்களோட வீடா அப்படின்னா அதுக்கு அந்த மேன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. No, it's my father's.
இல்லை இல்லை, இது என் அப்பாவோட வீடு. why? ஏன்? do you want to buy it? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா, வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு அதுக்கு அந்த சின்ன பொண்ணு அந்த மேன் கிட்ட கேட்குறாங்க. and what does your father do? உன் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த மேன் கேட்குறாங்க. he is only a colonel. colonel அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா மிலிட்ரி ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங்கை தான் என்னன்னு சொல்லுவோம், colonel அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, he is only a colonel. அவர் ஒரு காலனலாக இருக்காரு. அதுக்கு அந்த மேன் என்ன கேட்குறாரு, only a colonel, colonel-ஆ தான் இருக்காரா அப்படின்னு அந்த மேன் திரும்ப கேட்குறாரு. well, he should have been a brigadier by now. இப்போ ஒருவேளை அவர் பிரைகேடர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலனலுக்கு மேலே நெக்ஸ்ட் ஹையர் பொசிஷன் இருக்கும் இல்லையா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைகேடியர். ஓகேங்களா, well, he should have been a brigadier by now. இப்போ அவர் பிரைகேடியராக கூட ஆகியிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. the man burst out laughing. அப்போது அதுக்கு அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஃபன்னி. இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. she said it's not funny. இதில் சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. even mummy says he should been a brigadier. அம்மா கூட சொல்லியிருக்காங்க அவர் இப்போது பிரைகேடியராக ஆயிருப்பார் அப்படின்னு அம்மா கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு. It was on the tip of his tongue to make a witty remark. அவருக்கு வாய் அந்த நாக்கு முனை வரைக்கும் வந்துடுச்சு சொல்கிறதுக்கு, ஆனாலும் அவர் சொல்லலை. perhaps that's why he is still a colonel. அவர் இன்னுமே காலனலில் தான் இருக்காரு, இன்னும் பிரைகேடியர்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்னாச்சு, அந்த டங் வரைக்கும் வார்த்தை வந்துடுச்சு, ஆனாலும் அவர் அதை சொல்லலை. பட் he did not want to give offense. ஆனால் அந்த தப்பை அவர் செய்ய விரும்பலை, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை சொல்லலை. உன்னோட அப்பா இன்னும் கொலைநல்ல தான் இருக்காங்க, அதுக்கு ஹையர் பொசிஷன்லாம் நெக்ஸ்ட் ஹையர் பொசிஷன்லாம் போகலை அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. they stood on either side of the wall appraising each other. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமும் அந்த வாலோட ஒரு பக்கத்துக்கும் ஆப்போசிட் சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்ரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா வந்துட்டு அன்பாக பாராட்டுற மாதிரி பேசிக்கிறாங்க. do you want to buy it? அந்த பொண்ணு கேட்குறாங்க, do you want to buy it? நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, no he said. அவர் என்ன சொன்னார், no இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. well, she said ஓகே அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. if you don't want to buy the house, what are you looking at? பரவாயில்ல, நீங்கள் இந்த வீட்டை வாங்க விருப்பப்படலைன்னா ஏன் இந்த வீட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கு திரும்ப கேட்குறாங்க. I used to live here 25 years. நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், 25 வருஷம் இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கேன், இந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்கேன். as a boy, ஒரு சின்ன பையனா, as a young man, ஒரு வளர்ந்த வாலிபனா, and then my grandmother died. நான் சின்ன வயசுலேருந்து பெரியவனாகிற வரைக்கும் என்ன பண்ணேன், 25 years 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. and then my grandmother died. என்னோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா. and we sold the house and went away. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வீட்டை வித்துட்டோம். சோல்டுனா என்னப்பா, செல்லோட பாஸ்ட். அண்ட் செல்னா என்ன, விற்கிறது இல்லைங்களா, சோல்டுனாலும் அதே.
நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வீட்டை விற்றுட்டு இங்கேருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, what was the old house built with? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வாட் வாஸ் தி ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித்? இந்த வீடை எதால கட்டியிருக்காங்க? நெக்ஸ்ட், டஸ் தி விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் தி ஹவுஸ்? இந்த விசிட்டர் இன்னும், இப்போ யார் இந்த விசிட்டர்? இந்த மேன் இல்லையா, அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த மேன், அவர் தான் விசிட்டர் இல்லையா. விசிட்டர்னா அந்த மேன் தான். ஓகேங்களா. டஸ் தி விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் தி ஹவுஸ்? அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா? இதுக்கான கொஷின்ஸை நம்ம நேரில் பார்க்கும்போது எனக்கு நீங்கள் சொல்லணும். She was silent for a while. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொண்ணு என்ன ஆயிட்டா? சைலண்ட் ஆயிட்டா. Taking in this information, அவங்க சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு? அதை கேட்ட உடனே அவர், அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட் ஆயிட்டா. Then she said, அப்புறமா என்ன சொல்றா? And you did like to buy it back now. ஓ, நீங்கள் அப்போ இந்த வீட்டை திரும்பியும் இப்போ வாங்க நினைக்கிறீங்களா? ஆனால் யூ டோன்ட் ஹாவ் தி மணி, உங்ககிட்ட அதை வாங்க காசு இல்லையா அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணை திரும்ப கேட்குறா. நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை, அதனால அப்படி சொல்கிறீங்களான்னு அந்த பொண்ணை கேட்குறா. அதுக்கு he did not look very prosperous. அதை கேட்ட உடனே அவர் எந்த சந்தோஷமாகவும் இல்லை, ரொம்ப சாதாரணமாகவே இருக்கார், கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக். நான் இதை திரும்ப வாங்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். வாண்டட் டு see it again. நான் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நான் இதை வாங்கணும்லாம் நினைக்கல, நான் ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்கணுன்னு நினச்சேன், அவ்வளோதான். How long have you lived in it? அதுக்கு திருப்பி அவர் என்ன கேட்குறாரு? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வாழறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கேட்குறாரு. Only 3 years. She smiled. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னா? வெறும் 3 வருஷமாக தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். Only 3 years அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. Would you like to come in and look more closely? நீங்கள் உள்ளே வந்து இன்னும் க்ளோஸாக பார்க்குறீங்களா, பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு திரும்ப கேட்குறா. Wouldn't your parents mind? உன் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அந்த மேன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. They have gone to the club. எங்கே போயிருக்காங்க? என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கிளப்புக்கு போயிட்டாங்க. They won't mind. அதனால அவங்க எதுவும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. I'm allowed to bring my friends home. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன், அவங்க எதுவும் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதனால் நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறதுனா பாருங்கள் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை இந்த மேன் கிட்ட சொல்கிறாங்க. Even elderly friends like me. என்ன மாதிரி மேன் ஃப்ரெண்ட், அதாவது என்ன மாதிரி எல்டராக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா அப்படின்னா அதுக்கு அந்த மேன் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க திருப்பி? ஹவு ஓல்ட் ஆர் யூ? உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு அந்த லிட்டில் கேர்ள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஹோ, ஜஸ்ட் மிடில் ஏஜ். எனக்கு மிடில் ஏஜ்னால் நான் நடு வயசில் தான் இருக்கேன், சின்ன வயசும் இல்லை வயசும் ஆகலை, எனக்கு நடுவில் தான் இருக்கேன். பட் ஃபீலிங் யங் டுடே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு ரொம்ப சின்ன பையனாக ஆனதாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he'd climb over the wall instead of going round to the gate. அந்த கேட்டை திறந்து உள்ளே போகாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேட்டை உள்ளே போயிட்டு அந்த வால்லேருந்து தாண்டி போயிட்டு கேட்டை சுற்றிக்கிட்டு உள்ளே போகாமல் அந்த வால்க்கு மேலே என்ன பண்ணுறாரு, ஏறுறாரு. கிளைம்னா ஏறுறது, ஓகேங்களா. அந்த வால்க்கு மேலே கிளைம் பண்ணி ஏறுறாரு. He got up on the wall all right. அவர் அந்த வால்க்கு மேலே ஏறிட்டார். But had to rest there. ஆனாலும்
அவருக்கு அந்த இடத்துல ஏறினதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. ப்ரீத்திங் ஹெவிலி, மூச்சு வாங்குது அவருக்கு. ஏன்னா அவருக்கு மிடில் ஏஜ் ஆயிடுச்சு, அவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த வாலில் அவர் ஏறிட்டாரு, ஏறின உடனே அவருக்கு மூச்சு வாங்குது. Middle-aged man on the flying trapeze, he muted to himself. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மியூட்டட்னா முணுமுணுக்கிறது. ட்ராப்பஸ்னா நம்ம சர்க்கஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா நீங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே நமக்கு புக்கில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோ பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சர்க்கஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்க பாருங்கள், இதோ இருக்கு இல்லையா. இங்கே ஒரு ஹரிசாண்டல் பைப் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த பைப்பில் என்ன பண்ணுவாங்க, ரோப்ஸை கட்டியிருப்பாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு கையால் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் என்ன, ட்ராப்பஸ். அதுக்கு பேர் தான் என்னப்பா, ட்ராப்பஸ். அதுக்கு பேர் தான் என்ன, ட்ராப்பஸ். அதாவது மிடில் ஏஜ்டு மேன் என்ன பண்ணுறாராம், அந்த ட்ராப்பஸ் மேலே பறந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லி மெதுவாக சொல்லி முணுமுணுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே மிடில் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா. மிடில் ஏஜ்னால் என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 35லேருந்து 40 இருக்கும் இல்லையா. அந்த மிடில் ஏஜில் இது மாதிரி செய்யறதுனால அவர் சிரிச்சுக்கிறாரு, சொல்லி அது முணுமுணுத்துக்கிறாரு. I'll help you, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, gave him her hand, அவளுடைய கையை கொடுக்குறாங்க. பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறதுக்கு அந்த பொண்ணு லிட்டில் கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அவளோட கையை அவருக்கு கொடுக்குறான். He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. He slithered, slitheredனா என்னன்னா அதுக்கு மேலே இருந்து கீழே விழறது, ஓகேங்களா. ஸ்லிப் ஆகிறது, அதுதான் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்லிப் ஆகிறது. அங்கே ஃப்ளவர் பெட், ஃப்ளவர் பெட்னா என்னென்னா பூக்கள்லாம் நிறைய பூத்துருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நிறைய ஒரே இடத்துல இருக்கிறத ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்லிப் ஆகிட்டு எதுக்கு மேலே அவர் விழுறாரு, இந்த ஹாலிஹாக்கோட ஒரு ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மை என்ன பண்ணுறாரு, அவர் உடச்சிடுறாரு. உடச்சிட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே விழுறாரு, ஒரு ஃப்ளவர் பெட்டுக்கு மேலே நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய அது மேலே அவர் உடச்சிக்கிட்டே விழுறாரு ஸ்லிப் ஆனதுனால. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. அந்த கிராஸை விட்டுட்டு அவர் உள்ளே நடந்து போகும்போது அவர் என்ன பார்க்குறாரு, ஸ்பாட்டட்னா என்ன பார்க்குறாரு, a stone bench under a mango tree, ஒரு மாமரம். மேங்கோ ட்ரீனா என்ன, மாமரம் தெரியும் இல்லைங்களா. மேங்கோ ட்ரீக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கிறத அவர் ஸ்பாட் பண்ணுறாரு, பார்க்குறாரு. It was the bench on which his grandmother used to rest. அந்த பெஞ்சில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கிராண்ட்மதர், பாட்டி ஆயா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரெஸ்ட் எடுக்க அந்த பெஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்போலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா, when she was tired of pruning rose bushes, ரோஜா செடிகள் இருக்கு இல்லையா, அதை ட்ரிம் பண்ணும்போது, வெட்டி விடும்போது, அதிகமாக வளர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வெட்டி விடுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி ப்ரூனிங்னா ரோஸ் செடிகளை வெட்டி விடுறது தான் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. திரும்ப துளிர் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மெலிசாக இருக்கக்கூடிய கிளைகளெல்லாம் வெட்டி விடுவாங்க. புது துளிர் எடுத்து நிறைய பூ பூக்கும் அப்படிங்கிறதுனால அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ அது மாதிரி ரோஜா செடியை ப்ரூனிங் பண்ணும்போது அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் போகன் வில்லா, அதே போல் ரோஸ் புஷ்ஷஸ் மட்டும் இல்லை, போகன் வில்லா பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, போகன் வில்லா ட்ரீஸ், அதை வந்து ப்ரூனிங் பண்ணும்போது அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த பெஞ்சை தான் யூஸ் பண்ணுவாங்க. Let's just sit here, he said. என்ன சொல்கிறாரு, நம்ம இங்கே கொஞ்சம் உட்காரலாமா அப்படின்னு அந்த லிட்டில் கேர்ள் கிட்ட சொல்கிறாரு. I don't want to go inside, நான் உள்ளே போக விரும்பலை, நம்ம இங்கேயே உட்காரலாமா அப்படின்னு அந்த மேன் சொல்கிறாங்க.
She sat beside him on the bench. அந்த கேர்ளும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் அந்த பெஞ்சோட ஒரு பக்கத்தில் உட்காடுறாங்க. They were silent for some time. கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசிக்கவே இல்லை. The man closed his eyes and remembered other times. அப்போது அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கண்ணை மூடிக்கிட்டு வேறு சில தருணங்கள் நடந்திருக்கும் இல்லையா, சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா நேரங்களில், அதை அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. தி மியூசிக் ஆஃப் ஏ பியானோ, பியானோவில் இருக்கக்கூடிய மியூசிக்கை கேட்கறது. தி செம்மிங் ஆஃப் அ கிராண்ட்ஃபாதர் கிளாக், அவருடைய தாத்தாவோட கிளாக் அந்த வீட்டில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய அந்த அப்போ 1 மணி ஆயிடுச்சுன்னா கிளாக் என்ன ஆகும், ரிங் ஆகும், சத்தம் எழுப்போம் இல்லைங்களா. அப்போது அந்த சத்தம் சிம்மிங்னா மெலோடியஸ் டோன், ரிங்கிங் டோன் வந்து கேட்கறது. ஓகேங்களா, சிம்மிங்னா அதுதான் மெலோடியஸ், அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கே சூப்பராக இனிமையாக இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க, சிம்மிங். அந்த கிளாக்கை இப்போ 1 மணி ஆச்சுன்னா சிம் பண்ணும், 2 மணி ஆச்சுன்னா சிம் பண்ணும், அந்த மாதிரி அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் காட்டும்போது சத்தம் வரும் இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த மெலோடியஸ் சவுண்டை தான் சிம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக்கோட அந்த சவுண்ட் அது எல்லாமே அவருக்கு நினச்சி பார்க்குறாங்க. தி கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பர்கரிகாஸ், அதாவது பர்கரிகாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட். அது அந்த பேர்ட் வந்து எங்கே வச்சுருந்தாங்க, வராண்டாவில், அந்த ஹவுஸோட வராண்டாவில் பேர்ட் வச்சுருந்தாங்க. அந்த பேர்ட் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப இனிமையாக பாடும். ஓகேங்களா, அந்த பாடும். தி கான்ஸ்டன்ட் ட்விட்டர்னா அது கத்துறது, அந்த கிச் கிச் கிச்சுன்னு கத்தும் இல்லையா, பாடும் இல்லையா, அந்த சவுண்ட் அது எல்லாமே அவர் நினச்சி பார்க்குறாரு. இஸ் கிராண்ட்ஃபாதர் கிராங்கிங் அப் தி ஓல்ட் கார், அவரோட அந்த கிராண்ட்ஃபாதர் பார்த்திங்கன்னா அவரோட பழைய கார் இருக்கும், யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஓல்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்று பிடிச்சி ஹேண்டில் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இப்படி மேலேயும் கீழேயும் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, his grandfather cranking up the old car, அந்த ஓல்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேன் கண்ணை மூடிக்கிட்டு நினச்சி பார்க்குறாங்க. I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. அப்போ கண்ணை திறந்துக்கிட்டே என்ன சொன்னார் அவர், I used to climb the jackfruit tree, நான் வந்து சின்ன வயசில் என்ன பண்ணேன், இந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீயா ஏறுவேன், இதுக்கு மேலே நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you want to climb it again? My parents won't mind. நீங்கள் திரும்பி ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா, இப்போவும் திரும்ப ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா, என்னோட பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. No, no, இல்லை இல்லை, not after climbing the garden wall. அந்த கார்டன் வாலை நான் ஏறினதுக்கப்புறம், ஏற்கனவே அவங்க கார்டன் வாலை என்ன பண்ணாங்க, கேட் வழியாக வராமல் ஏறி தான் வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, நான் ஏற்கனவே கார்டன் வாலை ஏறி வந்ததே போதும் அப்படின்னு அதுக்கு அந்த மேன் சொல்கிறாங்க. Let's just sit here for a few minutes and talk. நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், உட்காந்து என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு அந்த மேன் சொல்கிறாங்க. I mentioned the jackfruit tree because it was my favorite place. நான் ஏன் இந்த jackfruit tree பக்கத்துலேயே இருக்கலான்னு சொல்கிறேன்னா, அது என்னோட ரொம்ப ஃபேவரட்னா ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாரு. Do you see that thick branch stretching out over the roof? அந்த ரூஃபுக்கு மேலே ஒரு ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய பிரான்ச், ரொம்ப திக்னா தடிமனாக இருக்கிறது. ஓகேங்களா, தடிமனா மொத்தமாக இருக்கிற பிரான்ச்சு ரூஃப்க்கு மேலே போகுது, அதை நீ பார்த்துருக்கியா அப்படின்னா அந்த மேன் கேட்குறாங்க. Halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. அந்த பாதி பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு
சின்ன சந்து ஒன்று, அது பொந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன மரப்பொந்து. அங்கே அந்த பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து இருக்கும். அதை நீ பார்த்துருக்கியா? நான் என்ன பண்ணுவேன் சின்ன வயசில் இருக்கும்போது, என்னோட ட்ரெஷர்ஸ்னால் என்ன, பொக்கிஷம். ஓகேங்களா, நான் பொக்கிஷமாக நினச்ச விஷயங்களை நான் என்ன பண்ணுவேன், அந்த ஹோலோக்குள்ளே தான் நான் ஒளிச்சு வைப்பேன் அப்படின்னு அந்த மேன் சொல்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? அந்த கேர்ள் என்ன கேட்குறாங்க, என்ன மாதிரி ட்ரெஷர்லாம் நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க? ஹோ, நத்திங் வெரி வேல்யூபிள். ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ்லாம் நான் வச்சது கிடையாது. மார்வல்ஸ் ஐட் ஓன். நான் என்னென்ன மார்வல்ஸ்லாம் ஜெயிச்சேனோ, கேம் விளையாடி ஜெயிச்சேனோ அதை வச்சுருக்கேன். ஏ புக் ஐ வாசன்ட் சப்போஸ்டு டு ரீட். நான் படிக்காத புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், படிக்காத ஒரு புக்கையும் அதுக்குள்ளே வச்சுருக்கேன்.